கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. Pray for somebody who is sick tonight. இன்றிரவு வியாதி பட்டிருக்கிற ஒருவருக்காக நாம் ஜெபிக்கும்படி இருக்கிறோம். Father, we want to pray for Mr. Deva Sahayam. ஆண்டவரே, இந்த நாளில் மிஸ்டர் தேவ சகாயம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். The very first prayer we are praying in the new year is for this man of God. இந்த ஆண்டினுடைய முதல் ஜெபமே இந்த சகோதரருக்காக தான் என்று நாங்கள் வருகிறோம். We don't know why you are making us to pray for this brother. ஏன் இந்த சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி நடத்தப்படுகிறோமோ அறியோம். But we know one thing for sure, if you are asking it to be the first prayer, that means it is very important to you. இது முதல் ஜெபமாய் நாங்கள் ஏறெடுப்பதினால் இது எதற்காக என்று தெரியவில்லை, ஆனால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். Lord, right now stretch forth your healing hands. உம்முடைய சுகமளிக்கிற கரத்தை அவருக்கு நேராய் தேவரே நீட்டுவீராக. Right now, Lord. இப்பொழுதே கர்த்தாவே, even as we are praying, நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையில் let the power of the Holy Spirit enter the hospital room. இப்பொழுது இந்த மருத்துவமனையிலே பரிசுத்த ஆவியானுடைய சக்தி இறங்கி வந்து தொடுவதாக. Right now in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே let the healing power of God descend. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை அவர் பேரில் அனுப்பப்படுவதாக. liver and pancreas, ஈரல், pancreas, in Jesus name, இயேசுவின் நாமத்தினாலே be healed. சுகமடையும்படி கட்டளை கொடுக்கிறோம். Oh kabasandaladana, by his stripes you are healed. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். Thank you, Father. The Lord is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. How many of you are loving this wonderful service? இந்த அற்புதமான ஆராதனையிலே எத்தனை பேர் இதை உங்களுக்கு பிடித்திருக்கிறது? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? Somebody shout amen. ஆமென் சொல்றீங்களா? I believe we are here for an excited time. நாம் ஒரு பரவசமான குதூகலமான நேரத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has a powerful word for the 2014. 2014 ஆண்டுக்காக கர்த்தர் வல்லமையான வாக்கை வைத்திருக்கிறார். It is a beautiful word. அது ஒரு அழகான வசனம். It is a powerful word. வல்லமையுள்ள வார்த்தையும் கூட. But at the same time, அதே வேளையிலே it is such a wonderful word. அது ரொம்ப ஒரு அற்புதகரமான வார்த்தை என்று கூட சொல்லுவேன். Such a gentle word. அது மிகவும் ஒரு சாந்தமுள்ள ஒரு வார்த்தையாகவும் இருக்கிறது. You have seen many sides of God. கர்த்தரை பல கோணங்களிலே பல பரிமாணங்களிலே நீங்கள் அவரை கண்டிருக்கலாம். But this year the Lord is going to reveal himself in such a fashion and manner you have never imagined. நீங்கள் கற்பனை கூட செய்திராத அளவிற்கு இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார். Somebody shout hallelujah. Hallelujah. Are you excited to receive the prophecy of God? தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்ள எத்தனை பேர் பரபரப்போடு பரவசமா இருக்கிறீங்க? கைவர்த்தி காட்டலாம். Hallelujah. Hallelujah. I am excited. நான் ரொம்ப குதூகலமாய் இருக்கிறேன். Opening the new year in the church in the presence of God is such a blessed year. வருடத்தை ஆரம்பிக்கும்போது அதுவும் தேவனுடைய சபையிலே தேவ பிரசன்னத்தில் ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அதை விட ஒரு ஆசீர்வாதம் வேறு உண்டா? God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். Shall we lift our hands and thank God for some time? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Thank you Jesus. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். The prophetic word for this year, இந்த ஆண்டிற்கான தீர்க்கதரிசன வார்த்தையானது, the word God wants to give you, கர்த்தர் உங்களுக்கு தருகிறதான வார்த்தையாவது, comes from a very familiar verse. நமக்கெல்லாம் அதிகமாய் அறிந்த நமக்கு பரிச்சயமான வேத பகுதியிலிருந்தே வருகிறது. It's a beautiful promise verse. தேவனுடைய ஒரு அழகான வாக்குத்தத்தமான வார்த்தை இது. But the promise that God gave me from that verse is different. ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் தருகிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வித்தியாசமானது. Turn with me to Isaiah chapter 54. என்னோடு கூட திருப்புங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் and verse 10. 10வது வசனத்திற்கு வாருங்கள். The Bible says like this. வேதம் இவ்விதமாய் விளம்புகிறது. Though the mountains be shaken, மலைகள் விலகினாலும், and the hills be removed, பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், yet my unfailing love for you என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், will not be shaken, அது விலகாது, nor my covenant of peace be removed, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று says உரைக்கிறார் அல்லது சொல்லுகிறார் the Lord who has compassion on you. உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் அவிதமாய் சொல்லுகிறார்.
You know, many times when this promise verse is given, people usually take the first half of the promise. இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு பகுதி, குறிப்பா அந்த மேல் பகுதியை மாத்திர சிலர் பற்றிக் கொள்வார்கள். But today the Lord, when I was praying for this new year, the Lord said, I am going to show compassion on my people. ஆண்டவர் இதை குறித்து தியானம் பண்ணும்போது இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தத்தை தந்தபோது கர்த்தர் சொன்னார், என் ஜனத்தின் மேல் நான் மனதுருக்கத்தை ஊற்றப் போகிறேன் என்று சொன்னார். The Lord is going to have compassion on you. கர்த்தர் உங்கள் மேல் இந்த ஆண்டிலே மனது உருகுவார். The compassion of God is going to cover you. இந்த தேவனுடைய மனதுருக்கம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மூடிக்கொள்ளும். Brother, sister, சகோதரனே சகோதரியே, whatever you have been missing, நீங்கள் எதையெல்லாம் இழந்து விட்டீர்களோ, whatever has not happened, உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் நீங்கள் விரும்பி நடக்காமல் போனதோ, whatever you have been praying for a long time, ரொம்ப நாளா எதற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, the Lord is going to be filled with compassion to finish it off today. அவைகள் எல்லாம் நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களுக்காய் மனது உருகுவார், அதை ஊற்றுவார். Somebody shout hallelujah. ஹalleluya. Compassion upon you. உங்கள் பேரில் மனதுருகிற கர்த்தர். And when I was praying and meditating, இதைகளை ஜெபித்து நான் தியானித்தபோது the Lord painted a picture in my heart. என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு படக்காட்சி கொண்டு He வந்தார். showed me a man who was so tired. ஒரு மனிதனை காண்பித்தார், அவன் மிகவும் களைத்து சலித்து போயிருக்கிறான். The man without any hope. நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே, Man who was totally at the edge of life. வாழ்க்கையினுடைய விளிம்புக்கு வந்த ஒரு மனிதன். And I saw Jesus just hugging him. அந்த மனிதனை இயேசு அப்படியே இரு கரம் கொண்டு இறுக அணைத்துக் கொள்கிறார். When I saw that spiritual picture, ஆவிக்குரிய அந்த படக்காட்சியை நான் பார்த்தவுடன் immediately I searched on the internet. உடனடியாக அதை பற்றி நான் இன்டர்நெட்ல இணையதளத்தில் பார்த்தேன். Exact picture what I saw in the spiritual realm, I saw it in the internet. எதை நான் என்னுடைய காட்சியாய் பார்த்தேனோ அதே படக்காட்சியை இன்டர்நெட்ல படமாய் வெளியிட்டிருக்கிறார். This is what the Lord showed me. இதைத்தான் கர்த்தர் என்னோடு காண்பிக்கிறார். The Lord said, I love my people. ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை நான் நேசிக்கிறேன். I'm going to show my compassion on them. நான் அவர்களுக்காய் என் மனதுருக்கத்தை காண்பிப்பேன். All that they have suffered, அவர்கள் அனுபவித்த உபத்திரவங்களுக்கு பதிலாய் I have seen. அவர்கள் அதை பார்த்திருக்கிறேன். I know their travails. அவர்கள் கடந்து போன உபாதையை அறிந்திருக்கிறேன். I know how much of suffering they shamefully endured. அவர்கள் வெட்கத்தோடு எத்தனை லட்சங்களை கடந்து வந்திருக்கிறார்கள். The Lord said, கர்த்தர் என்னோடு சொன்னார், I'm going to have compassion on them. அப்படிப்பட்ட அந்த ஜனத்தின் மேல் நான் மனதுருகுவேன் என்று கர்த்தர் சொன்னார். I'm going to have compassion on them. நான் அவர்கள் பேரில் மனதுருகுவேன். Sometimes it looked as if God folded his hand and stood away. சில நேரங்களிலே நாம் படுகிற கஷ்டங்களின் ஊடாக கர்த்தர் ஏதோ கரத்தை கட்டி தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பது போல் தோன்றுகிறதோ. If you read in the previous verses, அதற்கு முன்பு உள்ள வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால், in verse 7 the Lord says, அங்கே 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், for a brief moment I abandoned you. இமை பொழுது உன்னை கைவிட்டேன். Yes, for a brief moment God abandoned you. உங்களை ஒரு இமை பொழுதிலே, ஒரு சொற்ப வினாடியிலே உங்களை கைவிட்டதற்கலாம். But with deep compassion God is going to bring you back. ஆனால் என்ன செய்கிறார்? உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொள்கிறார். Put your hands together for Jesus. கைதட்டி அவரை நாம் உயர்த்தி துதிப்போமா. Hallelujah. Hallelujah. The Lord is going to have deep compassion on you. உங்கள் பேரிலே கர்த்தர் மிகுந்த உருக்கமான இரக்கங்களால் உங்களை சேர்த்துக் கொள்வார். Many times we look at God as a distant figure. பல நேரங்களிலே தேவனை அவரை நாம் தூரத்தில் நின்று நம் பிரச்சனையை பார்க்கிறவரை போல பார்க்கிறோம். A hard-hearted entity. அவர் ஒரு கடின இருதயம் உள்ளவரோ என்று எண்ணும்படி இருக்கிறதா? We always look at God as a God who holds a big stick ready to punish everybody. ஒவ்வொருவரையும் தண்டிக்கும்படி அவர் கைகளிலே ஏதோ கோலை வைத்து தண்டிக்கிறவரை போல ஒரு படக்காட்சியை நாம் பார்த்து விட்டோம். But our God does not want that identity. ஒரு போதும் நம்முடைய தேவன் நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறபடி இல்லவே இல்லை. அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. He is such a loving God. அவர் மிகவும் அவர் அன்பின் சொரூபியாய் இருக்கிறார். He is such a loving God. அவர் அன்பை ஊற்றுகிறவர். He loves everybody. எல்லார் பேரிலும் அவர் பிரியமாய் இருக்கிறவர். He loves the sinner so much. பாவிகளை மிகவும் நேசிக்கிற தேவன்.
He is not a God who is waiting to kill the sinner. பாவிகளை கொன்று போடுகிறவர் அல்ல அவர். He is a God who wants to save the sinner. அந்த அழிந்து கொண்டிருக்கிற பாவியை இரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன். Oh, the compassion of God. தேவனுடைய மனதுருக்கமானது. Exodus chapter 33 verse 19. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13-19 வசனம் சொல்லுகிறது. The Lord, when he wanted to reveal himself to Moses, மோசேக்கு தன்னை காண்பிக்கும்படி வந்த கர்த்தர், the man who received the law from God, தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படி வந்த மனிதன், that same man got a revelation of God Jehovah in a different manner. இவ்விதமாய் இருந்த மனிதன் யெகோவா தேவனை பற்றிய வெளிப்பாடை வித்தியாசமான கோணத்தில் தரிசிக்கிறான், When பெற்றுக்கொள்கிறான். God gave his visiting card to Moses, தேவன் தன்னுடைய விசிட்டிங் கார்டை மோசேயிடத்தில் கொடுத்தபோது this is what he said. அவர் இதைத்தான் சொல்லுகிறார். Exodus 33:19. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். And the Lord said, கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார், I will cause all my goodness to pass in front of you. உனக்கு முன்பாக சகல நன்மைகளையும் நான் கொண்டு வருவேன், கடந்து போகும்படி செய்வேன். And I will proclaim my name. நான் என்னுடைய நாமத்தை உனக்கு முன்பாக கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். The Lord in your presence. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் தானே. And he declared who he was. கடந்து போக பண்ணி யார் என்பதை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். What was the name of the Lord? கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்பார். அந்த நாமம் என்ன? Two names God revealed there. அங்கே உண்மையா எந்த பெயரோடு கர்த்தர் எழுந்தருளினார்? I will have mercy on whom I will have mercy. அதை விதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். I will have compassion on whom I will have compassion. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. In the Tamil verse it says irakam. தமிழ் வேதாகமத்தில் இரக்கம் என்ற வார்த்தை It உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. is actually compassion. அந்த இரக்கம் என்கிற வார்த்தைக்கு சரியான மொழியாக்கம் சொல்ல வேண்டுமானால் மனதுருக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். There is a difference between irakam and manadurukam. அதாவது இரக்கத்திற்கும் மனதுருக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. Cruden defines this compassion this way. க்ரூடன்ஸ் என்ற ஒரு பிரபல எழுத்தாளர் கன்கார்டன்ஸ் இவ்விதமாக அதை விளக்கி சொல்லுகிறார். It is literally suffering with another person. ஒருவர் எந்த விதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறாரோ அதே கஷ்டத்தை நாம் ஏற்று அனுபவிப்பது போல செயல்படுவதுதான் மனதுருக்கம். Another famous Bible commentator says, இன்னொரு ஒரு வேதாகம வல்லுனர் விதமாய் சொல்லுகிறார், to feel the bowels earn for somebody. ஒருவருக்காக நம்முடைய அடி வயிற்றிலே, அதாவது குடல் துடிக்கிறது என்று சொல்லுகிறோமே, அதுதான் அதனுடைய To அர்த்தம். have pity in the inward parts. நம்முடைய இருதயத்தின் அடியாழத்திலே, வயிற்றின் அடியாழ பகுதியிலே, உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்காக ஒரு துடிதுடித்தல் தான் இந்த மனதுருக்கம். In other words, the compassion is actually literally feeling affection for a person. ஒரு நபருக்காக உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து அவர் மேல் ஒரு நேசம், ஒரு பட்சம், ஒரு பரிதாபம் கொள்ளுகிற பாருங்க. Experiencing the same torment they go through. அந்த நபர் கடந்து போகிற அதே உபாதனை, அதே வேதனை நமக்கு இருப்பது போல. Somebody shout hallelujah. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. You know what compassion means? மனதுருக்கம் என்றால் என்னவென்று அறிந்து கொண்டீர்களா? God feels the problem that you are going through in his heart. தேவன் நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து போகிற அனுபவிக்கிற பிரச்சனைகளை அவரே இருந்து அனுபவிப்பது போல உணர்கிறாரே, அதற்கு பெயர்தான் மனதுருக்கம். கைதட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Somebody shout hallelujah. ஹalleluya. The same torment, அதே உபாதை வேதனை, the same pain that I feel, நான் என்ன வேதனை அனுபவிக்கிறேனோ அதே வேதனையை he also feels. அவரும் அனுபவிக்கிறாரா? அதே உணர்வுக்குள்ளார் இருக்கிறாரா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ
வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். கைகளை தட்டி சொல்லுங்க, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். இந்த காலையில எல்லாரும் சொல்லுங்க, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். காலை தோறும் புதிது, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஆமென். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். Today the Lord wants to bless you with compassion. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய மனதுருக்கத்தினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Turn with me to Psalm 145. 145ஆம் சங்கீதத்திற்கு வாருங்கள். 8 and 9. 8 9 விதமாய் சொல்லுகிறது. Psalm 145. சங்கீதம் 145 verse 8 and 9. 8 9 விதமாய் சொல்லுகிறது. The Bible declares who God is. தேவன் யார் என்று வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. God the Lord is gracious. கர்த்தர் இரக்கமும், full of compassion, மன உருக்கமும், slow to anger, நீடிய சாந்தமும், and rich in love, மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லுகிறார். Somebody shout hallelujah. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லாமா? Somebody shout hallelujah. Hallelujah. The Bible declares is God is full of compassion. தேவன் மனது உருக்கத்தால் நிறைந்து காணப்படுகிறார் என்று சொல்லுகிறது. Full of compassion. மனது உருக்கத்தால் அப்படியே முழுவதும் நிறைந்திருக்கிறார். You know, as human beings we have many feelings inside. நாம் மனிதர்கள் நமக்கு பல்வேறு விதமான உணர்வு ரீதியான காரியங்கள் உண்டு. Anger, கோபம், irritation, எரிச்சல், sometimes jealousy, சில நேரங்களில் பொறாமை. But God says his heart is full of compassion. ஆனால் தேவனுடைய இருதயம் முழுவதும் என்ன இருக்கிறது என்றால் மனதுருக்கமே நிறைந்திருக்கிறது. Somebody shout hallelujah. Hallelujah. Full of compassion. மனது உருக்கம் நிறைந்திருக்கிறார். Now I am very interested to know why God is going to have this compassion on you. ஏன் இப்படி மனதுருக வேண்டும் கர்த்தர் என்பதை பற்றி அறிய நான் மிக ஆவலோடு இருக்கிறேன். Why does he have to be a heart full of compassion? ஏன் அவர் இருதயம் முழுவதும் இப்படிப்பட்ட மனதுருக்கத்தால் நிறைந்திருக்க வேண்டும்? What is the reason God has to bless you with compassion? அதற்கு என்னதான் காரணம்? I'm going to give you some points. நான் உங்களுக்கு சில குறிப்புகளை கொடுக்க போகிறேன். Write it down. அவைகளை எழுதிக் கொள்ளுங்கள். What this compassion is going to do to you? உங்களுக்கு இந்த மனதுருக்கம் என்னவெல்லாம் செய்யும் என்று சொல்ல போகிறேன். How this compassion is going to bring you blessings. எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை இந்த மனதுருக்கம் கொண்டு வரும் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பேன். Second Kings. 2 ராஜாக்களின் புத்தகம் 13th chapter. 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23rd verse. 23வது வசனம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, but the Lord was gracious to them and had compassion and showed concern for them because of his covenant with Abraham, Isaac and Jacob. To this day he has been unwilling to destroy them or banish them from his presence. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கையின் நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நிலைத்தருளினார். Somebody shout hallelujah. Hallelujah. Why is God going to be compassionate for you? ஏன் உங்கள் பேரிலே கர்த்தர் மனதுருக்கமாய் இருப்பார் என்றால், because he has a covenant with you. ஏனென்றால் அவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். He has entered into a covenant with somebody of your forefathers. உங்களுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையா? Our God is a God of covenants. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். Whatever happened, அதாவது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், Mount Everest coming to the South Pacific, இப்பொழுது எவரெஸ்ட் சிகரம் தெற்கு பசிபிக் வருதுனே வைங்களே,
even then God's compassion and covenant towards you will never change. இப்படி எல்லாம் இயற்கையின் சீற்றங்கள் தாறுமாறாய் இருந்தாலும் அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற மனதுருக்கத்தை ஒருபோதும் மாற்றுகிறவர் அல்ல. You know why? ஏன் தெரியுமா? Because there is a covenant with your family. ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தோடு கூட அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். There is a covenant with you. God wants to bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க காரணம் உடன்படிக்கை செய்திருக்கிறார். Somebody shout hallelujah. Hallelujah. He is a God of covenant. அவர் உடன்படிக்கையின் தேவன். Nehemiah chapter 9 நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது verse 19. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். Because of your great compassion you did not abandon them in the wilderness. By day the pillar of cloud did not fail to guide them on the path, nor the pillar of fire by night to shine on the way they were to take. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. When the Lord made a covenant with the people of Israel, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். He said, I will take you to your Canaan. நான் உங்களை கானான் தேசத்திற்கு கொண்டு செல்வேன். Because of the covenant God made with the people, அவர்களோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக, though they walked in the wilderness, அவர்கள் வனாந்திரத்திலே யாத்திரை செல்லும்போது a cloud of glory followed them. அவர்களை மகிமையின் மேகம் பின் சென்றது. A pillar of fire went before them. அவர்களுக்கு முன்பாக அக்கினி ஸ்தம்பம் கடந்து சென்றது. In this year, இந்த ஆண்டிலே the cloud of glory is going to cover you. கர்த்தருடைய மகிமையின் மேகம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை மூடிக்கொள்ளும். Even as I was praying for you for the new year, புதிய ஆண்டுக்காக உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது I saw a beautiful white cloud. நான் ஒரு சௌந்தரியம் நிறைந்த வெண்மையான ஒரு மேகத்தை கண்டேன். So white and bright. அது மிகவும் வெண்மையாக பிரகாசித்தது. It just came across this place. இந்த இடத்தை நோக்கி அது கடந்து வந்தது. And the Lord said, கர்த்தர் சொன்னார், under this cloud, இந்த மேகத்தின் கீழே I am going to lead my people who are here. இங்க இருக்கிற ஜனங்களை நான் வழிநடத்துகிற கர்த்தர். Nothing will harm them. அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. Whatever they need, I will provide from the cloud. இந்த மேகத்தின் கீழாகவே அவர்கள் தேவையெல்லாம் நான் சந்திப்பேன். Hey, I got something from the Lord right now. இப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒன்று வருகிறது. You know where did the manna come from? மன்னா எங்கிருந்து வந்தது தெரியுமா? It should have come from the cloud. அங்கே பாருங்கள், அங்க மேகத்திலிருந்து வரும்படிக்கு I think the manna should have come not from the sky, it should have come from the cloud. அதாவது மன்னா வானத்திலே இருந்து என்று சொல்லும்போது வானத்திலிருந்து விழவில்லை, கர்த்தர் ஏற்படுத்தின மேகத்திலிருந்து தான் விழுந்திருக்கிறது. ஆமென். Because that's what Philippians 4:19 says. அதான் பிலிப்பியர் 4:19 நமக்கு சொல்லுகிறது. In the cloud of glory, அங்கே மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்றால் மகிமையின் மேகத்திலிருந்து. that glory is the one that is all sufficient. அங்கே எல்லாம் நம் தேவைகளுக்கு போதுமான சகல சம்பூர்ணம் அங்கே உண்டு. Somebody shout hallelujah. Hallelujah. From this year there will be no lack in your house. ஆகையால் இந்த ஆண்டு உங்கள் வீட்டிலே பற்றாக்குறை இல்லை. Somebody say amen. ஆமென் சொல்லுங்களே. Lord bless the people who say amen to this, Lord. இதுக்கு ஆமென் சொல்லுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. No lack in your house. குறைவு இல்லை, பற்றாக்குறை இல்லை. You will not borrow, you will give. நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள். You will feed thousands of people, thousands and thousands of people. ஆயிரங்களை நீங்கள் போஷிப்பீர்கள். That is the power of covenant. அதுதான் உடன்படிக்கையின் சக்தி. Why did Joseph survive in the famine in Egypt? எகிப்திலே பஞ்சத்தின் நாட்களிலே யோசேப்பு ஸ்திரமாயிருந்தது எப்படி? Because God had a covenant with the forefather Abraham. அவனுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருந்தது. I tell you in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். None of your family members, your children will meet any accident in the name of Jesus. உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் பேரிலே விபத்து வராதிருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. Nothing will touch them. அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. No famine or no lorry can touch them. அவர்களை எந்த பஞ்சமோ எந்த விதமான ஒரு வாகனமோ லாரி அவர்கள் மேலே மோதாது, பாதிப்பு வராது. Because the covenant of God is with you, and God says with a heart of compassion, I have compassion towards you. ஆகையால் கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறபடியால் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடும் நான் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். அவர் உங்கள் பேரிலே மனதுருக்கமாய் இருப்பார். Turn to somebody next to you and say Manaduruguva. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க மனதுருகுவார். Turn to your neighbor and say Manaduruguva. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவர் மனதுருகுவார்.
He'll be compassionate to you. உங்கள் பேரில் அவர் மனதுருகுகிற Number 2. இரண்டாவதாக, Why is God going to have compassion towards you? ஏன் உங்கள் பேரில் அவர் மனதுருகுவார் தெரியுமா? இரண்டாவது காரியம், Because He's a God of grace. ஏனென்றால் அவர் கிருபையின் தேவன் அல்லவா? Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. What is grace? கிருபை என்றால் என்ன? Love shown towards undeserved people is grace. தகுதியே இல்லாத ஒருவருக்கு காண்பிக்கப்படுகிற அன்பு, தயவு தேவனிடத்திலிருந்து வருகிறது பாருங்கள், அதற்கு பேர் தான் கிருபை. How many of you are qualified to receive God's blessing? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் எத்தனை பேர் தகுதி உடையவர்கள் சொல்ல முடியுமா? How many of you are Agmark 911 Christians? உங்கள எத்தனை பேர் அக்மார்க் 911 கிறிஸ்தவர்கள்? I am the பரிசுத்தவான். நானே, I am the saint. Anybody there? யாராவது அப்படி இருக்கீங்களா? Nobody. யாரும் இல்ல. Everybody has sinned and fallen from the grace. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனோம். But where sin grew, God's grace ஆனால் also. எங்கே பாவம் பெருகியதோ அங்கே கிருபையும் பெருகியது. ஆமென். Why is God going to have compassion on you? ஏன் தேவன் உங்கள் பேரிலே மனதுருகுவார் என்றால், Because He is a God of grace. அவர் கிருபையின் தேவன். Some people think that if I am more righteous, I will impress God. சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள், நான் இன்னும் நீதிமானாகும் பட்சத்தில் எப்படியாவது அவர் இருதயத்தை தோற்று விடுவேன் என்று. Listen very carefully. என்னை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. Jesus said, இயேசு சொன்னார், I did not come for the righteous man. நான் நீதிமான்களை இரட்சிக்கும்படிக்கு அல்ல, I came to save the sinners. நான் பாவிகளை இரட்சிக்க வந்தேன். He came for me. அவர் எனக்காக வந்தார். He came for you. உங்களுக்காய் வந்தார். This God of grace is loving you so much that He will have compassion over you. ஆகையால் அந்த கிருபையின் தேவன் உங்களை நேசிப்பதினால் அவர் உங்கள் பேரிலே மனதுருகுகிற கர்த்தர். Hallelujah. ஹல்லேலூயா. Isaiah 63:9 says, ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9வது வசனம் விதமாய் in சொல்கிறது, all their afflictions He was also afflicted. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. This is compassion. இதுதான் மனதுருக்கம் என்பது. The grace of God fills his heart with compassion. தேவனுடைய கிருபை குறித்து சொல்லும்போது அவருடைய இருதயம் முழுவதும் மனது உருக்கத்தால் நிறைந்திருக்கிறதா. Psalm 116:5. சங்கீதம் 115:5 விதமாய் சொல்கிறது. The Bible says, வேதம் சொல்கிறது, the Lord is gracious and righteous. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவரா. Our God is full of compassion. நம்முடைய தேவன் மனது உருக்கத்தால் நிறைந்து காணப்படுகிறவர். Psalm 116:5. 116ஆம் சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் கிருபையும் நீதி உள்ளவர், நம்முடைய தேவன் மனதுருக்கமானவர் என்று சொல்கிறார். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. Anybody ask you this year, who is your God? உங்களை பார்த்து யாராவது இந்த ஆண்டிலே உங்கள் தேவன் யார் என்று கேட்டால், Tell them, my God is a God of compassion. அவர்களை பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய தேவன் மனதுருகுகிற தேவன். Anybody ask you, who is your God? Tell them, my God is a God of compassion. யாராவது உங்கள் தேவன் யார் என்று சொன்னால், என்னுடைய தேவனா, அவர் யார் தெரியுமா? அவர் மனது உருகுகிற தேவன் என்று சொல்லுவோம். Sorry to say, some Christians today are portraying God in a different perspective. இதை சொல்ல வருத்தமா இருக்கிறது, ஆனால் சொல்ல வேண்டும். சிலர் இன்றைக்கு கர்த்தரை பற்றி வெளியே காண்பிக்கும் போது முரண்பாடோடு காண்பிக்கிறார்கள். Yes, the end of the world is coming. உலகத்திற்கு முடிவு வருகிறது, உண்மைதான். Yes, there are so many things and calamities that is going to happen. ஏராளமான இயற்கை சீரழிவுகள் வரப்போவது உண்மைதான். Only then your covenant for compassion is complete. ஆகையால் இந்த மனது உருக்கத்துக்காக நீங்கள் செய்து கொள்ளுகிற அந்த உடன்படிக்கை எப்ப தெரியுமா பூரணப்படும்? கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போது அது பூரணப்படுகிறது. God of grace, கிருபையின் தேவன், God of compassion. மனதுருக்கத்தின் தேவன். Compassion comes from grace. இந்த மனதுருக்கம் கிருபையிலிருந்து வருகிறது. Isaiah 30:18. All that wait for him are blessed. Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. Can I tell you something? உன்னை காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். You have been waiting for a long time. நீங்கள் ரொம்ப நாளா காத்திருக்கிறீர்கள். God is going to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. The grace of God is going to be faithful to you. ஆக கர்த்தருடைய கிருபையானது உங்களுக்கு உண்மையாய் விளங்கும்.
The Bible says God is longing to be gracious towards you. ஆண்டவர் உங்கள் மேலே மனது உருகும்படி காத்து கொண்டிருந்தாராம். He is waiting to be gracious to you. உங்களுக்கு கிருபையாய் இறங்கும்படி அவரே காத்து கொண்டிருக்கிறார். We preach that we are waiting to receive a miracle from God. நாம் பிரசங்கிக்கிறோம், நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். But God is waiting to bless us. ஆனால் அவரே நம்மை ஆசீர்வதிக்கும்படி காத்து கொண்டிருக்கிறார். Turn to your neighbor and say, He is waiting to bless you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை காக்கும்படி கர்த்தர் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவரே காத்துக்கிட்டு இருக்கார். நீங்க காத்துக்கிட்டு இல்ல, நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டியது. அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். அவரே உங்களுக்காக காத்து கொண்டு. He is waiting when you will mature, when you will stand in the place that He can bless you. அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள திராணி அந்தனுடைய பக்குவம் உங்களுக்கு எப்ப வரும், எப்ப அந்த வரும் உங்களை ஆசீர்வதிப்பேன் அவரே காத்து கொண்டிருக்கிறார். Deuteronomy 13:17 to 18. Deuteronomy chapter 13, 17 to 18 says like this. உபாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் விதமாய் பார்க்கிறோம். And none of the condemned things are to be found in your hands. Then the Lord will turn from His fierce anger, will show you mercy, and will have compassion on you. He will increase your numbers as He promised an oath to your ancestors, because you obey the Lord your God by keeping all His commands that I am giving you today and doing what is right in His eyes. I just said a prophetic word. Somebody shout amen to that. ஆமென் சொல்லுங்க. தீர்க்கதரிசன வார்த்தை இது. Compassion will bring multiplication. இங்கே பாருங்கள், மனதுருக்கம் என்றால் அங்கே பெருக்கத்தில் வந்து முடிகிறது. Somebody shout hallelujah. Hallelujah. But that compassion will come when confession starts from your side. இந்த மனதுருக்கம் எப்பொழுது வரும் என்றால், உங்கள் வாயிலிருந்து வருகிற உங்கள் அறிக்கை எப்பொழுது ஆரம்பமாகிறதோ அன்று முதல் இது வந்து சேரும். If you repent, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், He will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். If you repent, நீங்கள் மனம் திரும்பும்போது He will turn from His anger and bless you. உங்கள் பேரிலே அவருடைய கோபத்தை மாற்றி உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். How many of you want to say amen to that? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் சொல்லுங்க. 2 Chronicles chapter 20, chapter 30. 2 நாளாகமத்தின் புத்தகம் chapter 30, 30ஆம் அதிகாரம் verse 9 to 10. You know, this is what the Lord says. If you return to the Lord, then your fellow Israelites and your children will be shown compassion by their captors and will return to the land. For your Lord your God is gracious and compassionate. He will not turn His face from you if you return to Him. அவரிடத்திற்கு திரும்பும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை மறைக்காமல் நம்மேல் இறங்குவார் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு Somebody shout சொல்கிறது. hallelujah. திரும்பினால் என்று சொல்லுகிறது. If you turn to God, தேவனிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரர் உங்கள் பிள்ளைகளை சிறைப்பிடித்ததற்கு முன்பாக இரக்கம் பெறும்படிக்கு அவர் தேசத்திற்கு திரும்புகிறதற்கு ஏதுவாகும். ஏனென்றால் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். He is a compassionate God. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். Compassion God. மனதுருக்கம் உள்ள தேவன். If you turn, நாம் திரும்பும்போது He will turn. அவரும் திரும்புகிறார். How many of you want to decide to turn to the Lord Jesus today? இன்றைக்கு நான் கர்த்தரிடத்திற்கு திரும்புவேன் என்று தீர்மானிக்கிறவர்கள் கைவர்த்தி காட்டலாம். Lift your hands and make a covenant with the Lord. இப்பொழுது கரத்தை உயர்த்தி கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். Lord, I turn towards you. அவரை பார்த்து, கர்த்தாவே நான் உம்மிடத்திற்கு திரும்புகிறேன். இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும், விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், கண்களை கழுவிடுமே. கைகளை உயர்த்தி பாடலாமா? கண்களை கழுவிடுமே, இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியா என்னை நிரப்பும். கழுவுங்கப்பா. ஒவ்வொருவர் மேலும் உடைய விலையேறப்பட்ட ரத்தம் இப்பொழுது விடுவதாக. Your precious blood upon every individual. இயேசுவின் ரத்தம். The blood of Jesus. இயேசுவின் ரத்தம். Oh, the blood of Jesus. ஒரு துருப்பு முனையை கொண்டு வருவதாக. Let there be a turning point. ஒரு துருப்பு முனையை கொண்டு வருவதாக. Let there be a turning point. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Shout amen. அவரோட உடன்படிக்கை செய்யுங்க. Make a covenant with God. Turn to Him. அவரிடத்திற்கு திரும்புவோம். He will turn to you. அவர் உங்களுக்கு திரும்புவார். கரங்களை உயர்த்தி இன்னொரு சொல்றீங்களா? இரத்தத்தால் என்னை கழுவும், ஆவியால் என்னை நிரப்பும்,
நிரப்பு. விரும்புகிறத இனிமேல் நீங்க செய்யும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தர போகிறார். நீங்க விரும்பாத செய்ய மாட்டீங்க. அந்த கெட்ட பழக்கம் உங்களை விட்டு போகிறது, கெட்ட வார்த்தைகள் உங்களை விட்டு நீங்குகிறது, அசுத்தமான எண்ணங்கள் விலகி ஓடுகிறது. சத்ரு எந்த இடத்துல உங்களை மேற்கொண்டானோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். நீ வழுக்கி விழுந்த இடத்துல இனி வழுக்கி விழுவது இல்லை. அவருடைய கரம் உன்னை தூக்கி பிடிக்க போகிறது. You will be a victor. நீ ஒரு ஜெயாளி. நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயிப்பீர்கள். You will be victorious. நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். Rabba kabashiandulaba lihatura manasiandulaba. The blood of Christ is being sprinkled upon everybody here. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படட்டும். Number 3. மூன்றாவதாக, why is God so compassionate about you? ஏன் அவர் நம்மேல் மனதுருக வேண்டும்? Why? ஏன்? Very simple. ரொம்ப எளிதாய் சொல்லலாம். Because ஏனென்றால் he is your father. அவர் உங்களுடைய தகப்பன். ஆமென். He is your father. அவர் உங்களுடைய தகப்பன். Only a father will feel the pain of his child. ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் பிள்ளையினுடைய வலி என்னதென்று. When my son got sick, என்னுடைய மகன் பலவீனப்பட்ட போது, with dengue fever, டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட போது, doctors left him to die. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். When the doctors came to take blood from his body, அவனுடைய சரீரத்திலிருந்து இரத்த பரிசோதனைக்காக இரத்தம் எடுத்தபோது, they took long big needles. பெரிய முனை கொண்ட ஊசிகளை உபயோகப்படுத்தினார்கள். They use small needles, it will not open. அந்த சின்ன முனை உள்ள ஊசிகளை குத்தினால் அது திறக்குவதற்கு ஏதுவில்லாமல் போனது. So they took a long needle and poked it. அந்த பெரிய ஊசி, அந்த பெரிய முனைப்புள்ள ஊசிகளை கொண்டு குத்தினார்கள். When the nurse punctured the finger, அந்த விரல்களிலே அங்கிருந்த தாதிமார்கள் அந்த துளையிடும் அந்த வேளையிலே, my heart broke in me. அது என் இருதயத்தை அப்படியே உடைத்தது. I just could not stand and see it. அதை நின்று என்னால் பார்க்க முடியவில்லை. I ran outside. அங்கிருந்து வெளியே ஓடினேன். I could not tolerate it. அதை என்னால் சகிக்க முடியவில்லை. Why? ஏன்? Because I am his father. நான் அவனுடைய தகப்பன் அல்லவா. I can feel the pain. அவனுடைய வலியை நான் என் வலியாய் உணர்ந்தேன். Why is God going to be compassionate for you? ஏன் நம் ஒவ்வொருவர் பேரிலும் ஏன் தேவன் மனதுருக வேண்டும்? Because he is your father. ஏனென்றால் அவர் உங்களுடைய தகப்பன். You are his children. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். Psalms 103:13. சங்கீதம் 103:13 வசனம் சொல்லுகிறது, As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். Somebody shout hallelujah. ஹalleluya. சத்தமாய் சொல்லுவோமா? This year if you fear your father, இந்த நாளிலே நீங்கள் இந்த ஆண்டிலே உங்கள் தகப்பனுக்கு நீங்கள் பயந்து நடந்தால், he will definitely have compassion on அவர் you. நிச்சயமாய் உங்கள் பேரிலே மனதுருகுவார். Whatever situation you are, எந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும், your father will accept you just the way you are. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அப்படியே உங்களை வாரி அணைக்கும் தகப்பன் நம்முடைய Your தகப்பன். father loves you so much. உங்கள் தகப்பன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். Luke chapter 15 verse 20. லூக்கா 15:20 வசனத்திலே வாசிக்கிறோம். We see the prodigal son wanting to turn to his father. திரும்பி வந்தபோது அவனுக்கு சம்பவித்ததை அவன் தகப்பன் செய்ததை நாம் வாசித்திருக்கிறோம். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? When he was sighted by his father at a distant place, தூரத்திலே அவன் வருகிறதை தகப்பன் கண்டாராம். when the father saw it, தகப்பன் அவன் தூரத்தில் வருகிறதை தகப்பன் பார்த்தபோது, what was the first emotion inside the father? அவருக்குள்ள இருந்த முதல் உணர்ச்சிபூர்வமான காரியம் என்ன தெரியுமா? His heart was filled with compassion. அவருடைய இருதயம் மனதுருக்கத்தால் நிறைந்தது. His heart was not filled with anger. கோபத்தால் அவர் இருதயம் நிரம்பவில்லை. Hey, you took all my money and you wasted with women, you wasted the drinking. No. நீ குடித்து வெறித்து ஸ்திரீகளிடத்தில் என் பணத்தை கெடுத்து போட்டாயடா என்று அவன் மேல் கோபம் கொள்ளவில்லை. Oh, you completely destroyed our ancestral property. No.
என்னுடைய முற்பிதாக்களின் சொத்துக்களை அழித்து தீர்த்தாயே என்று சொல்லவில்லை. Oh, you brought disrepute to my name. No. என்னுடைய குடும்ப என் பேருக்கு நீ இழுக்கை கொண்டு வந்தாய், அப்படி அல்ல. The first emotion inside him. அவருக்குள்ளே உணர்ச்சிபூர்வமாய் வந்த முதல் காரியம், my son, என்னுடைய மகன். Oh my son, என் குமாரனே. he was lost, அவன் காணாமல் போனான். now he is found. இப்பொழுதோ அவன் கண்டுபிடிக்கப்பட்டான். I love him so much. நான் அவனை மிகவும் நேசிப்பேன். I love him. நான் அவனை நேசிப்பேன். The father did not wait for the son to come. அதாவது தகப்பன் அவன் இவரிடத்தில் வரும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கவில்லை. He got down from the house, started running மேலே இருந்து இறங்கி குமாரனை நோக்கி தகப்பன் ஓடுகிறார். Ran towards his son. தகப்பனை நோக்கி ஓடி hugged him, அவனை கட்டி பிடித்துக் கொண்டார். and started kissing him. அவருக்கு முத்தமிட ஆரம்பித்தார். Why? ஏன் தெரியுமா? Why? ஏன்? Can you imagine what was the state of the son that time? அந்த நேரத்தில் அந்த மகனுடைய நிலைமை எப்படி இருந்தது தெரியுமா? He had just come from the pig's pen. அவர் நேரா பன்னி குடிசையிலிருந்து இப்ப வந்திருக்கிறார். The father did not mind the smell of a pigs. பன்றிகளுடைய அந்த வாசனை அவன் மேல் அடித்தது. அதையெல்லாம் தகப்பன் பொருட்படுத்தவில்லை. He kissed him. அவனை முத்தமிட்டார். The Lord wants to kiss you. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் முத்தமிட போகிறார். ஆமென். He is going to love you. அவர் உங்களை வெகுவாய் நேசிக்குவார். He is your father. ஏனென்றால் அவர் உங்களுடைய தகப்பன். Can I prophesy something to you? உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லட்டுமா? Whatever situation you are, நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் from this day onwards, இந்த நாள் முதற்கொண்டு God's compassion will surround you. கர்த்தருடைய மனதிற்கம் உங்களை இறுக அணைத்துக் கொள்ளும். It is going to completely conquer you. அது முற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. Why is God going to be compassionate? ஏன் தேவன் உங்கள் பேரில் மனதுருகுவார்? Because he wants to do miracles in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். You see, this message is not for people who are already blessed. ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படினு சொல்றவங்களுக்கு இந்த செய்தி அல்ல. But somebody who is longing for the blessing for a long time and praying for it, this is a prophetic message for them. ரொம்ப நாளாய் ஆசீர்வாதத்தை விரும்பி வாஞ்சித்து நீண்ட நாளாய் ஜெபம் பண்ணி எப்ப நிறைவேறணும் வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வருகிற தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. How many of them do I have in this church right now? அப்படிப்பட்டவர்கள் இங்கே எவ்வளவு பேர் இருக்கீங்க? கைவரிசை காட்டலாம். ரொம்ப நாள் வேண்டி பதில் கேட்டு கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென். This message is not for somebody who is sitting in the couch and having a comfortable seat. ஏதோ ஒரு சுகபோகமாய் உட்கார்ந்து சுகஜீவிகளுக்கு அல்ல இந்த செய்தி. This message is for people who are desperate for a miracle. அற்புதத்துக்காக மிகவும் வாஞ்சையோடு ஆசையோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை. In the time of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே there were people who were desperate. ஜனங்கள் மிகுந்த வாஞ்சியோடு ஆதங்கத்தோடு இருந்தார்கள். The compassion of Jesus Christ produced miracles for them. இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் மனது உருக்கம் எப்போதும் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தது. Luke chapter 7 verse 13. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கிறோம். The Bible says, வேதம் சொல்கிறது, there was this widow who was crying. இங்கே இருந்த ஒரு விதவையானவள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். In the town of Nain, நாயின் பட்டணம் என்று சொல்லப்பட்ட ஊரிலே her only son died. அவளுடைய ஒரே குமாரன் மரித்து போனான். They are carrying a funeral ceremony. அவனை அந்த பாடையிலே வைத்து பிரேதத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். Jesus did not look at the corpse. அங்கே அதாவது செத்து போன அந்த சரீரத்தை அவர் பார்க்கவில்லை. Jesus looked at the lady who was crying. ஆனால் அவனுக்காய் பரிதபித்து அழுகிறாளே அந்த தாயை அவர் பார்த்தார். The tears of that lady moved the heart of God. அவளுடைய கண்களில் வழிந்தோடின கண்ணீர் இரட்சகருடைய இருதயத்தை அசைத்தது. Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. This is a message for somebody who is living in tears. கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I have seen your tears. நான் உன் கண்ணீரை கண்டேன். I have heard your prayers. உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன். Now I will have compassion over you. நான் இப்பொழுது உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். அப்பா, டாடி,
Cry out to him today. அவரை நோக்கி அபயமிடுங்கள் இன்றைக்கு. His compassion will come. அவருடைய மனதிற்கு உங்கள் பேரில் வரும். The cry of the lady broke the heart of Jesus. அந்த பெண்மணியினுடைய கதறுதல் கிறிஸ்துவின் இருதயத்தை அசைத்தது. Looking at the lady, அந்த பெண்ணை பார்க்கிறார். he went near the corpse. அந்த பிரேத தண்டை போகிறார். He touched the அந்த பாடையை தொட்டார். Next moment, அடுத்த வினாடியிலே the young man got up. செத்த வாலிபன் உயிரோடு எழுந்தார். Somebody shout hallelujah. Hallelujah. சத்தமாய் Somebody shout சொல்லுங்க. hallelujah. Hallelujah. Your tears will move the heart of Jesus. இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய கண்ணீர் அவர் இருதயத்தை அசைக்கும். Your situation will move the heart of Jesus. உங்களுடைய நிலைமை அவருடைய இருதயத்தை அசைக்கும். Mark chapter 1 verse 40-41. மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 40 இலிருந்து பார்க்கும்போது, Matthew chapter 8 and 2, Luke chapter 5 and 12 also says the same thing. 5:12 மத்தேயு 9:14 பார்க்கிறோம். 8:2 வாசிக்கிறோம். The Bible says there was a man who came with leprosy and begged on his knees. ஒரு நாளிலே ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு அவரிடத்தில் விதமாய் வேண்டிக் கொண்டானாம். If it is your will, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமுண்டா என்று கேட்கிறார். you can heal me, Lord. என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமுண்டா என்று கேட்கிறார். சுத்தமாக்க சித்தமுண்டு. உடனே இயேசு சொல்கிறார், உன்னை சுத்தமாக்க எனக்கு சித்தமுண்டு என்றார். How did God say this? இதை எப்படி எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்ல முடியும்? His heart was filled with compassion. அவருடைய இருதயம் மனதுருக்கத்தால் நிறைந்திருக்கிறது. Leprosy is a curse. இந்த குஷ்டரோகம் என்பது சாபம். There are three major kinds of leprosy. மூன்று விதமான பிரதான குஷ்டரோகம் இருந்தது. First one, the bones will crack and the face will become hollow. அதனுடைய முதல் பகுதி எப்படி சொன்னா, இங்க இருக்கிறதான இந்த முக்கிய எலும்பு மூக்கு பகுதியில் உள்ளது உடைந்து முகமே ஒரு அகோர நிலைக்கு கொண்டு செல்லும். All the nails will fall off. அதற்கு பிற்பாடு நகங்கள் எல்லாம் கீழே விழுந்து விடும். All the toes and the flesh underneath will fall off. கால்களிலே இருக்கிற பெருவிரல் அதை சார்ந்துள்ள சதை பகுதிகள் அப்படியே விழுந்து விடும். Entire body will look up deformed. அந்த சரீரத்தை பார்க்கும்போது ஒரு அந்தக்கேடு அடைந்த அலங்கோல நிலைக்கு வந்து In a span of 9 years they will die. அவர்களுக்கு ஆயுசு காலம் அது நடந்தது என்றால் அடுத்த 9 ஆண்டிலே மரித்து விடுவார்கள். They will die. 9 ஆண்டிலே மரணம் தான். This man was speaking in leprosy. இந்த மனிதன் குஷ்டரோகத்தில் இருக்கும்போது தானே பேசுகிறார். He is coming because they have to wear a black dress and they have to shout unclean, unclean, unclean. அப்பொழுதுள்ள நாட்களிலே குஷ்டரோகிகள் இருப்பார்களானால் ஒரு கருப்பு வஸ்திரத்தை போர்த்திக் கொண்டு தீட்டு 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 என்று ஓட வேண்டும். They are not supposed to come inside the city. அவர்கள் பட்டணத்திற்குள் வர அனுமதி இல்லை. They are not supposed to touch people. அவர்கள் ஜனங்களை தொடவே கூடாது, தீண்டத்தகாதவர்கள். Especially a rabbi like Jesus Christ. அதுவும் குறிப்பாக போதகர் ரபாயா இயேசு கிறிஸ்து போல் உள்ளவர்களை கண்டிப்பாக அவர்கள் தொடவே கூடாது. But he came before Jesus. ஆனாலும் அவன் இயேசு அண்டை வருகிறான். You know the plight of that man moved him boldly towards Jesus. அவனுடைய அந்த அணுகுமுறை இயேசுவை வெகுவாய் அசைத்தது பாருங்கள். அவனுடைய தைரியம். You know what Jesus did? இயேசு என்ன தெரியுமா செய்தார்? His heart was filled with compassion. அவருடைய இருதயம் மனதுருக்கத்தால் நிறைந்திருந்தது. He touched that man. அவனை அவர் தொட்டு and he healed him. அவனை அவர் பரிபூர்ணமாய் சுகமாக்கினார். How many of you are ready to receive the touch of God? எத்தனை பேர் தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீர்கள்? God wants to touch you today. தேவன் இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். Blind people were healed by Jesus. குருடர்கள் இயேசுவால் சுகமாக்கப்பட்டார். Matthew 20:34 says God was filled with compassion, touched the blind man, he was healed. 20:30 மத்தேயு சொல்கிறது, மனதுருகி அவனை தொட்டார், தொட்ட மாத்திரத்தில் அவன் சுகம் பெற்றார். How did the loaves and fishes multiply? எவ்விதமாக அப்பமும் அங்கே இருந்த மீனும் பெருகியது தெரியுமா? Matthew chapter 15:32 says God was filled with compassion for the people who did not have food, gave them food. மத்தேயு 15:32 சொல்லுது, அங்கிருந்து வந்த ஜனங்களை பார்த்து அவர் மனது உருகினார். அந்த மனதுருக்கத்தினாலே அந்த அப்பமும் அங்கே இருந்த மீனும் பன்மடங்காய் பெருகி 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 அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வந்தது. Somebody shout hallelujah. Hallelujah சொல்லுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Lord, we bless these wonderful promise verses. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். Everybody who receives this, பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நபருக்கும் let your compassion
fill them, Lord. உம்முடைய மனதுருக்கம் அவர்களை நிரப்புவதாக கர்த்தாவே. Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Touch them, Lord. அவர்களை தொடும் ஆண்டவரே. Heal them, Lord. சுகமாக்கும் கர்த்தாவே. Multiply them, Lord. அவர்களை பெருகச் செய்யும் கர்த்தாவே. Your children, Lord. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. Your people. உம்முடைய ஜனங்கள் do this miracle today. இந்த அற்புதத்தை இன்றைக்கு செய்தருளும் கர்த்தாவே. And bless them abundantly. அபரிமிதமாய் அவர்களை ஆசீர்வதித்தருளும். Jesus name. இயேசுவின் நாமத்தில். Somebody shout hallelujah. Hallelujah. ஜீவனற்று போன உங்கள் வாழ்க்கையை ஜீவ ஊற்றாக மாற்ற தேவனின் சுவாசம் ஒன்று மட்டுமே வழி என்பதை கண்டறிந்து தேவ கரத்தை கொண்டு சுகங்களை பெற்றுத்தரும் உங்கள் அடைக்கலம்தான் இந்த மாபெரும் ஊழியம். உங்களுக்காகவே திறப்பின் வாசலில் நின்று செபிப்பதற்காக காத்திருக்கிறார் உங்கள் அன்பு சகோதரர் போதகர் ஆல்வின் தாமஸ் அவர்கள். உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் சாட்சிகளை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சகோதரர் ஆல்வின் தாமஸ், ரூஹா ஊழியங்கள், எண் 155, 3வது தளம், பெப்சன் கோர்ட், ஆற்காடு சாலை, கோடம்பாக்கம், சென்னை 24. தொலைபேசி எண்கள் 044 23728822 9884710777 044 23728822 98847 10777. இமெயில் முகவரி alvinthomas@ruha.in. நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்தது ரூஹா ஊழியங்களின் தயாரிப்பு. ரூஹா ஊழியங்கள். நீங்கள் சுவாசித்துக் கொண்டிருப்பது இறைவனின் மூச்சுக்காற்று.